உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை அவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்வார். இந்த தேவன் உங்களை அளவில்லாமல் அவர் நேசிக்கிறார். இந்த ஜூன் மாசத்துல ஒரு செகண்ட் ஆஃப்க்கு வந்திருக்கிறோம். ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு படம் 2 ஹவர் 3 ஹவர்னா 1 ஹவர் ஆன உடனே பாதி படம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே தான் இருக்கு, நல்லதுல ஆரம்பிச்சு இப்போ ஏதோ ஒரு தீமையில வந்து நின்று இருக்குன்னு எல்லா படத்துலையும் அப்படிதான் காட்டுவாங்கல்ல. இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும் பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய முடிவை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இது வரைக்கும் ஜான்வரியில கிடைச்ச வாக்கு தத்தங்கள், மாதம் கேட்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நீங்க கேட்டுட்டு தான் வரீங்க. ஆனா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை அவர் செய்கிற ஒரு மாதமா ஒரு செகண்ட் ஹாஃப்குள்ள இருக்கிறோம். இவ்வளவு நாள் நீங்க எப்படி இருந்தீங்க அது மேட்டர் இல்லை. ஆனா இனி என்ன பண்ணுங்க, ஒரு தீர்மானத்தை எடுங்க. தேவனுடைய பிரசன்னத்துல நான் உட்காரணும். இது வரைக்கும் 6 மாசம் போயிடுச்சு. ஆனா இந்த ஒரு 6 மாசம் நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்காருவீங்கன்னா, அவரை அநேக காரியங்கள் அவரை குறித்து நீங்க இன்னும் அறிந்து கொள்ளுவீங்கன்னா, அவருடைய வார்த்தையே இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள ஒரு நல்ல வெளிப்பாடுகளை நீங்க மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய எண்டை வச்சிருக்கிறார். இந்த வருஷத்துல தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்கிற காலங்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட அவர் பேசுவார். பைபிள் சொல்லுது, ஜோஷுவாக்கு கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜோஷுவாக்கு சொல்றாரு, ஜோஷுவா இந்த வேதத்தின் மேல் பிரியமா தியானமா இரு, இது உன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். இது உங்க வாயை விட்டு பிரியாம இருக்கட்டும். இப்போ கேட்கிற வார்த்தை மாத்திரம் இல்ல, நாங்க பேசுறத, ஊழியக்காரங்க நாங்க பேசுறத நீங்க கேட்கிற இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைய உங்க வாயில இல்லாம போச்சுன்னா அது நிறைவேறது கஷ்டம்தான். பாருங்க, உங்களை குறிச்சு தீர்க்க தரிசனம் நீங்களே சொல்ல முடியும். கர்த்தர் உங்களை குறிச்சு என்ன சொல்றாருன்றது. அல்லேலூயா. சோ அப்ப நல்லா நினைச்சுக்கோங்க, கர்த்தர் இன்றைக்கு வித்தியாசமான முறையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். என்னோட கூட வருகிற நாட்கள்ல பேசின ஒரு வார்த்தை, பிரதர் டி ஜஸ்டின் உடைய வார்த்தைகளை கேட்கும் போது இது கொஞ்சம் ஆழமான ஒரு வார்த்தையா அழுத்தி ஒரு விஷயத்த சொல்லும் போது, அது போன மாசம் சொன்னாரு, ஆனா இப்போ நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சமயத்துல ஆண்டவர் ரிப்பீட்டடா இதுவே என்னோட கூட சில ஊழியக்காரங்க மூலியமா இந்த வார்த்தைகளை நிரூபித்ததுனால நான் இன்னைக்கு உங்களோடு கூட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட ஆண்டவராகிய தேவன் பார்க்கிற, நீங்க எதர்ச்சியா ஏதோ அமுத்திட்டோம் அப்படின்றது மாத்திரம் இல்லாம இதை நீங்க பாக்குறது கர்த்தருடைய சித்தமா இருக்கு. இன்றைக்கு கர்த்தர் உங்களோட கூட அவர் பேச போகிறார். இதை எதிர்த்து நான் அமுத்திட்டேன் கூட ஆஃப் பண்ணிடலான்ற மாதிரி இல்லாம இதை நீங்க கேட்கும் பொழுது நான் சொல்றேன், ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் எடுத்து கட்ட போகிறார். இன்றைக்கான இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் அதுதான் பாருங்க. கர்த்தர் உன்னை கட்டுவிப்பார். அவர் சொல்றாரு, நீ கட்டப்படுவ. நீங்க எல்லாரும் இந்த வார்த்தையை என் கூட சேர்ந்து சொல்லணும். கர்த்தர் என் வாழ்க்கையை கட்டவிப்பார். அவர் சொல்றாரு, நீ கட்டப்படுவ. அவர் உங்க வாழ்க்கைய மறுபடியும் கட்டுறதுக்கான தீர்மானங்களை, மறுபடியும் எதை இழந்து போனீங்களோ அதெல்லாம் பெறத்துக்கான காலத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, எரேமியா 31:4 நம்ம முதல்ல படிக்கலாம், அதுக்கப்புறம் 3க்கு போகலாம். 4 சொல்றாரு, இஸ்ரவேலே என்னும் கன்னிகையே மறுபடியும். அப்படின்னா மறுபடியும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உடைஞ்சு போச்சு, நான் உன்னை மறுபடியும் கட்ட போறேன். நீ நினைச்சு ஒரு விஷயத்த கட்டின, அது உடைஞ்சு போச்சு, ஆனா மறுபடியும் நான் என்ன பண்ண போறேன், உன் வாழ்க்கைய கட்ட போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கோட்டையை நீங்க கட்டி இருக்கலாம், ஒரு பெரிய ட்ரீமை நீங்க தீர்மானிச்சிருக்கலாம். ஆனா சில காரியத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உடைஞ்சு போயிருக்கலாம். திரும்பி நான் அதை செய்ய போறதில்ல, திரும்பி இந்த ஊழியத்தை நான் செய்ய போறதில்ல, திரும்பி என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு தரிசனத்துக்குள்ள நான் தொடர்ந்து போக போறதில்லைன்னு சொல்லி ஒரு இடத்துல சோர்ந்துட்டு இருக்கலாம். உங்களுக்கான வாக்கு தத்தத்தை தான் ஆண்டவர் எனக்கு பேசுறார். அந்த இஸ்ரவேல் என்னும்ன்றதை விட நீங்க உங்க பேரை போட்டுக்கங்க. ரோன் என்னும் என்ன பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க பேரை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, அங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் எரேமியா புக்ல சொல்றாரு, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் அப்படின்றார். மறுபடியும் நீ கட்டப்பட போற. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
கர்த்தர் உன் குடும்பத்தை கட்ட போகிறார், உன் ஊழியத்தை கட்ட போகிறார், உன் நிலைமைகள் எதுல உன் பிசினஸ் கட்ட போகிறார். அவர் சொல்றாருல, நீ கட்டப்படுவாய். இது யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். மறுபடியும் நீ நல்ல துதிச்சுன்னு ஆராதிச்சுன்னு நல்ல ஒரு வர்ஷிப்பா ஒரு ஆராதனை பாடல்களோட நீ இருந்த, ஆனா இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு இருப்ப போலங்குது. அல்லேலூயா. நம்ம பாட முடியாம, ஏதோ பெருசா செய்ய முடியாம, எந்தெந்த காரியம் உன்னை தடுத்து பெருசா செய்யணும்னு நினைக்கிறத, உன்னுடைய கடனா இருக்கலாம், உன்னுடைய உனக்கு எதிரியா ஜனங்க இருக்கலாம், நீ கட்ட நினைக்கிறத, நீ முன்னேறணும்னு நினைக்கிறத, நீ தீர்மானித்ததை, நீ நடத்தணும்னு நினைக்கிற அந்த பிசினஸ் எல்லாத்தையும் ஒரு தடையை உண்டாக்கி ஒன்னும் இல்லாம ஆயிடுச்சா, கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் நான் கட்டப்படுறேன் உன்னை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் கட்ட வைப்பேன் அப்படின்றாரு. நான் கட்டுவேன், நான் உன்னை கட்ட போறேன். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப நாளா உங்க வீடு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், பில்டிங் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் கட்டுறேன். நான் சொன்னா அது கட்டப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டப்படுவாய். யூ வில் பி ரீபில்டுன்னு இங்கிலீஷ்ல இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ரீபில்டுனா பில்டிங் ஒன்று இருந்துச்சு, டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்து போயிடுச்சு, திரும்பி நான் எப்படி கட்ட போறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? பணத்துல எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்பி நான் எப்படி கட்ட போறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், பண விஷயத்திலயா இருக்கட்டும், குடும்பத்துல கூட ஒரு பிரிவினைகளை உண்டாக்கி சில காரியங்கள் திரும்பி ஒன்னாவாத மாதிரி சில காரியங்கள் இருக்கா, கர்த்தர் சொல்றாரு, கட்டப்படுவாய். உன் குடும்பம் கட்டப்படும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகள் உங்களோடு கூட ஒன்னிணைப்பாங்க. அல்லேலூயா. என் குடும்பத்துல ஒரு பிரிவினை, என் குடும்பத்துல பிரச்சனை, என் குடும்பம் நான் கட்டின வீடு உடைஞ்சிச்சு, காத்தடிச்சிச்சு, பிராக்டிக்கலாவும் சரி ஸ்பிரிச்சுவலாவும் சரி, எதை விட்டீங்களோ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் எடுத்து உங்க வாழ்க்கையில அதை கட்ட போகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி நீ மறுபடியும் அழுகையின் சத்தம் இல்லைங்க பாருங்க, பிரச்சனையோடு இருக்கிற சமயத்துல துதிக்கும் போது பிரச்சனை போயிடும். ஆனா கர்த்தர் இங்க எப்படி சொல்றாருன்னா, இனி நீ எப்படி இருப்பனா, மறுபடியும் நீ ஏற்கனவே ஆண்டவரை துதிக்கிறவளா இருக்கலாம், ஏற்கனவே பயங்கரமா ஆண்டவருக்காக ஓடுறவளா இருக்கலாம், நான் நல்லா துதிப்பேன். ஆனா அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு போராட்டம், அந்த ஒரு பண விஷயம், அந்த ஒரு குடும்ப பிரச்சனை, அந்த ஒரே ஒரு லாஸ்னால நான் துதிக்கிறதே விட்டுட்டேன், நான் மேல வாத்தியத்தோடு துதிக்கிறதே விட்டுட்டேன், அந்த கூட்டத்தோட சேர்றதே விட்டுட்டேன். காரணம், கட்டினது எதுவோ உடைஞ்சு போயிருக்க. உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க ஆசையா கட்டியிருக்கலாம், உங்க குடும்பம் ஆசையா இருந்திருக்கலாம், சந்தோஷமா இருந்திருக்கலாம், குடும்ப ஜெபம் கூட நல்லா பண்ணிருக்கலாம், நான் துதிச்சுனே இருப்பேன் பிரதர், ஆனா இப்போ அப்படின்னு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, எப்படி தெரியுமா உன் வாழ்க்கை மாறப்போகுது? ஏன்னா அவர் கட்ட ஆரம்பிக்க போறாரு. அவர் செய்கிற நன்மைகளை பார்த்து நீ ஆச்சரியப்பட போற. அந்த ஆச்சரியத்துல அவரு துதிக்க ஆரம்பிக்க போற. யாரோடு கூட சேர்ந்து துதிக்க போறேன்னா, துதிக்கிறவங்களோடு கூட நீ துதிக்க போற. இந்த மாதம், இந்த வாரம், இது ஒரு நாளும் கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டுகிறத நீங்க பார்க்க போறீங்க. பைபிள் சொல்லுது, மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் மியூசிக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஆடல் பாடல் செய்கிறவர்களின் ஆடலும் பாடலும் ஆடினே பாடினே டான்ஸ் ஆடினே ஆண்டவரை துதிக்கிறவங்களோடு கூட களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். ஏய், கர்த்தர் எனக்கு பெரிய நன்மையை செய்திருக்கிறார். நான் எழுந்து போன என் பிள்ளையை எனக்கு திருப்பி கொடுத்திருக்கிறார். நான் எழுந்து போன என் தகப்பனை திருப்பி கொடுத்திருக்கிறார். செத்து போயிடுவேன் நினைச்ச என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயிர் தேர்தலை கொடுத்திருக்கிறார். பிரிந்து போன கணவர் மணி ஒன்று சேர்ந்துருவை வா, இதெல்லாம் செய்தது கர்த்தர் தான். நம்ம துதிக்கிறவங்களோட கூட சேர்ந்து கர்த்தரை துதிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க புறப்படுவீங்களா? அல்லேலூயா. இது எதுவுமே நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் உங்க மேல அன்பு இருக்கிறதுனால மாத்திரமே அவர் செய்ய போகிறார். அதனாலதான்
இவ்வளத்தையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கட்டுறாரு, எல்லாத்தையும் எது பண்றாருன்னா காரணம் அவர் நித்தியமா உன் மேல அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறதுனால, நீ என்னவோ ரொம்ப பெர்ஃபெக்டா, நீ என்னவோ உங்களுடைய வாழ்க்கையில நான் இது அது பண்ணதுனால தான் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அதை செய்யறாரு, அதே இல்லை. அவர் உன் மேல அன்பா இருக்கிறாரு, அதனால அவர் எல்லாத்தையும் செய்யறார். சொல்றாரு பூர்வ காலம் முதல் 3ஆம் வசனத்துல சொல்றார். எரேமியா 31:3ஆம் வசனத்துல சொல்றாரு, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனம் ஆனார் என்பாய். பூர்வ காலத்துல எனக்கு தரிசனம் வந்துச்சு நீ சொல்வ, ஆம், அநாதி ஸ்நேகத்தால், எவர்லாஸ்டிங் லவ்வோட, நித்திய ஒரு அன்போட, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர், நீ சோர்ந்து போய் நீ விட்ட எல்லாத்தையும் இன்னைக்கு இழுத்து கொள்ளுகிறாருன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அவர் உன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்தினால நீ சோர்ந்து போய், நான் கஷ்டப்பட்டு எழுப்புன உடைஞ்சிச்சு, நான் ஆசைப்பட்டு உன்னை செஞ்சேன் போயிடுச்சு, எதுவுமே எனக்கு எல்லாமே லாஸ் கொடுத்துச்சுன்னு சொல்லி நீ எங்கேயோ சோர்ந்துட்டு உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல கர்த்தர் சொல்றாரு, பூர்வ காலத்துல உன்னை எப்படி நேசனம், அப்ப எப்படி உன்னை லவ் பண்ணணும், இப்ப லவ் பண்றேன், அந்த அன்பின் நிமித்தமா என்னுடைய காரோணியத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இழுத்து கொள்கிறதுனா எப்படி? ஏமாவா அப்படின்றதுல இழுத்து இருக்கிறார்னா ஒரு என்ன அர்த்தம் அப்படின்னா, இழுத்து உன்னை கட்டி பிடிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை கேட்கறவங்களுக்கு நான் இழுத்துக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, இழுத்த எங்க வருவ? அவர் கிட்ட வருவ. அவர் கிட்ட நீ வந்துட்டீன்னா உன் வீடு கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன்னுடைய பிசினஸ் கட்டப்படும், உன்னுடைய டேலண்ட் உங்க படிப்பு விஷயத்துல கட்டப்படும். நான் தீர்மானம் எடுத்தேன், விழுந்துட்டேன், ஆனா கர்த்தர் என்றாரு, உடைஞ்சிட்டியா விடு, நான் உன் மேல அன்பு வச்சிருக்கிறதுனால நான் உன்னை இழுத்து நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தான் ஆண்டவர் இதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். நான் உன்னை மறுபடியும் கட்ட போறேன். இல்ல நான் ரொம்ப பெருசா கட்டுறேன், திரும்பி நான் எப்படி கட்டுவேன்? இல்ல பைபிள் சொல்லுது, இந்த சபைய நீ உடைச்சிடு, நான் 3 நாள்ல கட்டுறேன்றார். அவருக்கு ரொம்ப நேரம் தேவையில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஓ, இது நான் கட்டினேன், ரொம்ப நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதை கட்டினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடைஞ்சு போனோன்னு ரொம்ப பெஜரா இருப்பாங்க. ஆனா நம்மளை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, இது இடிச்சு போட்டா நான் 3 நாள்ல கட்டுவேன். அல்லேலூயா. 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ 1000 வருஷம் ஒரு நாள்னா அவருக்கு உன் குடும்பத்தை உன்னை கட்டுறது அவருக்கு பெரிய விஷயம் இல்லை. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உன்னை மறுபடியும் கட்ட வைப்பேன், நீ கட்டப்படுவாய். மேல தாளத்தோட எடுத்துன்னு போய் மியூசிக் மியூசிஷியன்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் களிப்போடு இருக்கிறவங்க கூட, அழுறவங்க கூட இல்லை, களிப்போடு இருக்கிறவங்க கூட போயிட்டு நீ தேவனை துதிக்க ஆராதிக்க ஆரம்பிக்க போற. அல்லேலூயா. ஆடல் பாடலோட you're going to enjoy God, what he is going to do for you. உன் வாழ்க்கையில அவர் ரீபில்ட் பண்ண போறார். பிரதர், நான் இதை இழந்துட்டேன், என் வாழ்க்கையில நான் அதை இழந்துட்டேன், என் குடும்பத்துல நான் இதை இழந்துட்டேன், என் மரியாதையை இழந்துட்டேன், என் பிசினஸை இழந்துட்டேன், என் சபையை நான் இழந்துட்டேன், என்னென்னவோ இழந்துட்டேன். இல்ல, கர்த்தர் சொல்ற, உன்னை இழுத்து கொள்கிறாரா, அவருடைய காருண்யத்தால உன்னை இழுத்து உன்னை மறுபடியும் அவர் கட்ட போகிறார், உன்னை ரீபில்ட் பண்ண போகிறார். அல்லேலூயா. கெட்ட குமாரன் என்ன பண்றாருன்னா, சொத்தெல்லாம் வாங்கின்னு போயிடுறாரு, எல்லாத்தையும் அழைச்சிடுறாரு. ஆனா அவருக்கு ஒரு யோசனை வந்து, பண்ணி தவிட சாப்பிடும் பொழுது எங்க அப்பாவுடைய வீட்டுல வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்கு, மிச்சமாகிற அளவுக்கு சாப்பாடு இருக்கு, அந்த ஊரெல்லாம் பஞ்சமா இருக்கு, ஆனா அப்பா வீட்டுல சாப்பாடு இருக்குமே அப்படின்னு அவனுக்கு தெரிய ஆரம்பிச்ச உடனே அவன் அப்பா கிட்ட திரும்பும் போது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான். அப்பா 99 ஸ்டெப்பை எடுத்து வச்சார். யாருக்கு? அந்த மகனுக்கு. அல்லேலூயா. அவன் நினைச்சிருப்பா, இனி அவருக்கு நான் பிள்ளையா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, இனி அவர் என்ன பிள்ளையா ஏத்துக்க மாட்டாருன்னு நினைப்புல வந்தானா, என்ன பயாட்டு வர அச்சுன்னு வரா, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் இது பண்ணிட்டேன், நான் அது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லதான் வரான். ஆனா அப்பா என்ன பண்றாரு, அதுக்கு முன்னாடியே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு அவனுக்கு முத்தம் விட்டு, அவன் எதை அவன் வீட்டுல இழந்தானோ
பிள்ளைன்ற ஸ்தானத்தை எழுந்துட்டேன் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா ஆண்டவர் முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சு அவனுக்கு ஓடி போய் முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சு சொல்லிட்டாரு, இல்ல இல்ல, என்னதான் இருந்தாலும் நீ என்னுடைய பிள்ளை. ஒரு சின்ன பசங்களை பாருங்க, ஒரு ஒரு உங்களுக்கு பசங்க இருப்பாங்கன்னா அவங்க வந்து ஒரு 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 வாலிப வயசு ஆயிட்டு பிறகு அவங்க சில காரியங்களை அவங்க வாழ்க்கையில மாத்திக்கும் போது அன்பு சில பேருக்கு மாறுதா என்னன்னு தெரில. ஆனாலும் பிள்ளைன்றதை யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. காரணம், அவன் ஏதோ சம்பாரிச்சு கொடுக்கறதுனாலையோ, அவன் ஏதோ ஒழுக்கமா இருக்கிறதுனாலையோ, அவன் ஏதோ பெர்ஃபெக்டா இருக்கிறதுனாலையோ, அவன் ஏதோ பெருசா சாதிச்சிட்டதுனாலையோ இவன் தான் என் பிள்ளை, இவன் தான் என் பிள்ளைன்னு சொல்றது இல்ல. அவன் அப்பாவுடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவன் பிள்ளை தான். அல்லேலூயா. மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க ஏதோ தவறிட்டீங்க, நீங்க கட்டினது உடைஞ்சிச்சு, இல்ல ஏதோ ஒன்று ஃபெயிலியர் உங்க வாழ்க்கையில ஆன உடனே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியை உள்ள வச்சுக்க கூடாது. பாருங்க, குற்ற உணர்ச்சி வருதுனாலே அப்பா கிட்ட ஓடியாந்தணும். இந்த அப்பா நித்தியமா உன்னை நேசிக்கிற ஒரு அப்பா. இங்க ஒரு அப்பான்றதை தான் வெளிப்படுது. அவர் சொல்றாரு, என்னுடைய காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன்னா உன்னை இழுத்துக்கிறேன்டா, என்கிட்ட நீ வந்துரு. ஒரே ஒரு ஹக், அவருடைய அன்பை நீங்க உணர்றீங்க, நான் நம்புறேன். அல்லேலூயா. அவர் உங்களை அளவில்லாம நேசிக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமா அவர் உங்களை மறுபடியும் எடுத்துட்டு, இவன் அப்பாவை இழந்துட்டா, பிள்ளைன்ற ஸ்தானத்தை இழந்துட்டான், அவர் அணைச்சி காட்டுற உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்துன்னு வா, என் பிள்ளைக்கு கோல்டு மோந்திரத்தை எடுத்துன்னு வா அப்படின்றார், ஸ்லிப்பர் எடுத்துன்னு வான்றார். அவனுக்குன்னு ஒரு ஆட்டை அடிக்கிறார், பார்ட்டி கொண்டாடுறாங்க. எது? எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுடைய முட்டாள்தனத்துல தான் இழந்துட்டான், அவனுடைய தவறுல தான் எல்லாம் இழந்துட்டான். ஆனா அப்பா அவனை ரீபில்ட் பண்றார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மறுபடியுமா எல்லாத்தையும் திருப்பி கட்டுகிறார். நீ பண்ண தப்புனால பில்டிங் விழுந்திருக்கலாம், உன் குடும்பம் விழுந்திருக்கலாம், உன் குடும்பத்துக்குள்ள பிரிவினை வந்திருக்கலாம், நீ பண்ண தப்புனால நிறைய காரியங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லாத்தையும் லாஸ் பண்ணிருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை மறுபடியுமாய் கட்டுகிறார். இல்ல நீ எல்லாமே நல்லா போயின்னு இருந்த, அவங்க என்ன எல்லாத்தையும் செய்து உடைச்சிட்டாங்கன்னு சொல்றியா? கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்ட போகிறார். மறுபடியும் சமாரியாவின் மலைகளில் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். மறுபடியும்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே நாட்டி இருக்கிறோம். பாருங்க, ஒரு திராட்சை செடியை இப்ப நாட்டுறாங்கன்னா ஒரு அதை அனுபவிக்கணும், அப்படி ஃபார்மர்ஸுங்க வந்து விவசாயிங்க அதை அனுபவிக்கணும்னா 5 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷங்க? 5 வருஷத்துக்கு மேல, 5 வருஷம் 4 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளேயோ வேற எவனா அச்சுன்னு போயிட்டுப்பான், அதுக்குள்ளேயோ என்னென்னவோ நடந்திருக்கும் போல. ஆனா இங்க ஆண்டவர் என்னன்றார்னா, மறுபடியும் சமேரியாவின் மலைகளில் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். திராட்சை தோட்டத்தை அவன் நாட்டுவான். நாட்டுகிறவன் எவன் தைரியமா நாட்டுறானோ அவன் அதோடைய பலனை அனுபவிப்பான். உனக்கு நீ நாட்டுற பலனை நீ அனுபவிக்க போகிற. பிரதர், நான் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன், என் வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் நிறைய விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கான பலனை நான் அனுபவிக்கலன்னு சொல்றீங்களா? கர்த்தர் சொல்றார், எவன் நாட்டுகிறானோ அதன் பலனை அவன் அனுபவிப்பான். பலனா லாபம் அனுபவிப்பான். உன் திராட்சை தோட்டத்தை நீ எதை விதைக்கிறியோ, பணம் விதைக்கிறியோ, இல்லை உன்னுடைய பிஸ்னஸ், உன்னுடைய நேரத்தை எது விளைக்கிறியோ, நான் இவ்வளோ செஞ்சிருக்கிறேன், எனக்கு ஒரு நன்மை வரலன்னு சொல்றியா? ஆண்டவர் சொல்றாரு, அதன் பலனை நீ அனுபவிப்ப. எதுக்கு எல்லாத்தையும் நீ இழந்துட்ட, இது வரைக்கும் நடக்கல, திராட்சை இப்பவாது நான் சாப்பிடுவேன்னா 5 வருஷம் ஆகும், அது வரைக்கும் இல்லை. ஆண்டவர் சொல்ற, நீ அதை அனுபவிப்ப. இழந்தத எல்லாத்தையும் கர்த்தர் மறுபடியும் ரெஸ்டோரேஷன் தான் பாரு. God is going to rebuild everything in your life. உன்னுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், உன்னுடைய ஃபைனான்ஷியலா இருக்கட்டும், உன்னுடைய ஹெல்த் இஷ்யூவா இருக்கட்டும், என் சரீரம், முன்னாடி நான் எப்படி ஓடுவேன், முன்னாடி நான் எப்படி நடப்பேன், முன்னாடி நான் எவ்வளோ ஆக்டிவா பேசுவேன், முன்னாடி நான் கால் மேல காலுக்கு போடுவேன், வண்டி பயங்கரமா ஓட்டுவேன். பிரதர், ஒரே ஒரு ஆக்சிடென்ட், ஒரே ஒரு நோய்,
ஒரே ஒரு இந்த கேன்சர், ஒரே ஒரு இந்த கட்டி வந்துச்சு, என்னால பெரிய சாதனைகளை படிக்க முடியல. ஒரே ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்னால பெரிய சாதனைகளை படிக்க முடியல, உட்கார்ந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றார் எலேஜாக்கு சொன்ன மாதிரி, எலேஜா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ நினைச்சிட்ட ஒரு பெண்ணுக்கு பயந்து அவன் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு என்ன சொல்லிட்டானா, ஐயையோ என்ன பேசாம எடுத்துக்கங்க, எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்ட்டான். பெரிய பெரிய சாதனையை படைச்சவன் சோர்ந்துட்டு உட்காந்துனுங்கிறான். ஆண்டவர் வந்து தூதர்கள் மூலியமா காக்கா மூலியமா சோறு கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, டேய் உன்னை எல்லாரையும் தீக்குதரிசிங்க எல்லாரையும் சாவச்சிச்சு நினைச்சுனுங்கிறான். ஆனா 400 சில்லற பேர் இன்னும் இருக்கிறாங்கடா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரே ஒரு ப்ராப்ளம்னால ஒரு 6-7 மாசம், ஒரு வருஷமா நீ இங்க உட்காந்துட்டு இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் என்ன வனாந்தரத்துல பண்றீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு, இன்னும் என்ன வனாந்தரத்திலே இன்னும் இங்கே இருக்கிறீங்க? ஜோஷுவா எழுந்துக்கோ, உனக்கான வச்சிருக்கிற பாலும் தேனும் ஓடுற அந்த கானான் தேசத்தை சுகந்தரித்துக்கொள் அப்படின்றார். ஏதோ ஒண்ணு நடந்ததுனால நீ விட்டதெல்லாம் மறுபடியும் ஆரம்பிக்க போற. வனாந்திரம் உன்னுடைய வாழ்க்கையில, கானான் தான் உன்னுடைய வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது எனக்கு நடக்குமா? என் வாழ்க்கை நான் திரும்பி அந்த இடத்துக்கு போவேனா? திரும்பி நான் நாட்டினதுக்கான பலன்களை நான் அனுபவிப்பேனா? அப்படின்னா நீ அனுபவிக்க போற. அப்ப அனுபவிக்கிறதுக்கு தடையா என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் சரிப்படுத்த போகிறார். கடன்களை தீர்க்க போறார். குடும்பத்தில் பிரிவினையா ஒன்று இணைக்க போறார். அதுக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான ஐடியாஸை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பம் மறுபடியும் கட்டப்படும். உங்க பிள்ளைங்க மறுபடியும் கட்டப்படுவாங்க. உன் பிசினஸ் மறுபடியும் கட்டப்படும். உன்னுடைய ஊழியம் மறுபடியும் கட்டப்படும். உடைஞ்சு போச்சு இல்ல, அந்த ஒரே ஒரு பிரச்சனை வந்துச்சுப்பா, என் வாழ்க்கை போயிடுச்சு, அவ்வளவுதான். அப்போ விட்டுத்தான் நான் எல்லாத்தையும் விட்டேன், அதோட திரும்பி நான் வருவேன்னு நினைக்கல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், என்னுடைய காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன் என்றார். உன்னை அணைச்சிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றார். ஃபீல் இஸ் ஹக். அவருடைய அணைப்பை உணருங்க இயேசுவின் நாமத்துல. இன்னைக்கு உடைஞ்சிட்டு இருக்கிறீங்களா? இனி நான் எப்படி முன்னேற போறேன், இனி நான் எப்படி மேல வர போறேன்? இல்ல, கர்த்தர் மறுபடியும் உன் குடும்பத்தை கட்ட போகிறார். மறுபடியும் அவர் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டார். நீ கட்டப்படுவாய். இந்த மாதம் உன் குடும்பம் கட்டப்படும், உன் பிசினஸ் கட்டப்படும், உன் பிள்ளைங்க கட்டப்படுவாங்க, உன்னுடைய ஊழியம் கட்டப்படும். எல்லாம் மறுபடியும் கர்த்தர் கட்ட போகிறார். எல்லாத்தையும் பில்ட் பண்ண போகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு சமாதானத்துக்குள்ள உன் குடும்பம் வரும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு உயர்வான பிசினஸ்க்குள்ள உன் குடும்பம் வரும். பிரதர் அப்ப விட்டது பிரதர், திரும்பி ஆரம்பிப்பேனான்னு தெரியல. இல்ல, அதுக்கான ரீசோர்ஸஸை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஊழியத்தை விட்டியா, சோர்ந்துட்டியா? இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்க. அல்லேலூயா, ஆமென். நீ 16 வருஷம் ஜெருபாபேல் அவங்க ஃபவுண்டேஷன் போட்டு விட்டாங்க. ஆண்டவர் மறுபடியும் கட்டினார். ஃபவுண்டேஷன் போட்ட அந்த மறுநாள், இவ்வளவு நாள் திராட்சம் வரல, இவ்வளவு நாள் போமோகிரானட் வரல, இவ்வளவு நாள் எந்த கனியும் வரல. ஆகாய் புக்ல சொல்ற 2ஆம் அதிகாரத்துல இவ்வளவு நாள் எதுவும் வரல. ஆனா ஃபவுண்டேஷன் போட்ட அந்த நேரத்துல பைபிள் சொல்லுது, இந்த நாள் முதல் கொண்டு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. From this day onwards I will bless you ன்னு கர்த்தர் சொல்றார். இந்த நாள்ல இருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். விட்டதெல்லாம் நீங்க பிடிக்க போறீங்க. விட்டதை மாத்திரம் இல்ல, நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு எழுந்ததை விட அதிகமா நீங்க பெற போறீங்க. அல்லேலூயா. சோர்ந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம், கர்த்தர் உங்களை இழுத்து கொள்கிறாரா? இல்ல எனக்கு வாழ்க்கைய வானான்னு உட்கார்ந்துப்பாங்க. ஏய் சரி என்ன பேசுனுகிற நீ அப்படின்னு சொல்லி இழுக்குவோம். பாத்துக்கிறீங்களா? நீங்க அதெல்லாம் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, யாருன்னா தான் நம்பலிங்கன்னா எப்படின்னா போட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்னன்ற, நான் உன்னை இழுத்து கொள்கிறேன். எதுக்கு? நீ சோர்ந்துட்டு உட்காந்துக்கிறடா, எழும்பு, நான் உன்னை பிரகாசிக்க பண்றேன். கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்க போது நீ மறுபடியும் கட்டப்படுவாய். உன் மேல கர்த்தருடைய கண் உன் மேல வந்துச்சு. 430 வருஷம் அடிமையா இருந்தியா, உனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உன் வாழ்க்கையை கட்ட போகிறார், உன் குடும்பத்தை கட்ட போகிறார். சோ இந்த மாதம் பெரிய விசுவாசத்தோட எதிர்பாருங்க.
ஆண்டவர் என் குடும்பத்தை கட்ட போகிறார், என் பிஸ்னஸை கட்ட போகிறார், என் வேலையில என்னை கட்ட போகிறார், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய எதிர்காலத்தை கட்ட போகிறார். நான் கட்டின எல்லா கோட்டை விழுந்திருக்கலாம், ஆனா என் கர்த்தர் எல்லாத்தையும் மறுபடியும் எல்லாத்தையும் எழுப்பி கட்ட போகிறார். அல்லேலூயா. சோ கர்த்தர் உங்க வாழ்க்கையில இதை செய்வார். தொடர்ந்து வீடியோல நீங்க சந்திக்கலாம். கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வார். இந்த ஜூன் மாசத்துல நம்ம மஸ்கம் பகுதியில், கேஜிஎஃப் கோலார் கோல்ட்ஃபீல்டில் மஸ்கம் பகுதியில் எவ்ரி செகண்ட் சண்டே 4 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும், 6:30 அப்படி வரைக்கும் வர்ஷிப் நம்ம நடத்த போகிறோம். அதுக்கான அடையாளமாக தான் வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என்ன சொன்னார்னா, மேல வாத்தியத்தோடு அவங்களோட கூட்டத்தோடு நீ போய் என்னை ஆராதிக்க போகிற, களி கூற போகிறோம். அந்த நாள் அதிகமாய் ஆண்டவரை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் இன்னும் அதிகமாக அங்கே பேசுவார். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே அதிகமாக கர்த்தரை துதிக்க போகிறோம், பாட போகிறோம். தீர்க்க தரிசனமான பாடல்களை நம்ம வாயினால சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், பெரிய பிரேக் த்ரூஸை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த நாள்லேருந்தே அவர் துவங்க ஆரம்பிச்சுட்டார். நீங்கள் இந்த கேஜிஎஃப் பட்டணத்துக்கு கிட்ட எங்கன்னா இருப்பீங்கன்னா நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.